ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான மிஷன் லிஸ்ட்ல 2022 வெளிவந்த சிக்கன் ஹேர் அண்ட் ஹேம்ஸ்டர் ஆஃப் டார்க்கஸ்னு ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். இது முழுக்க முழுக்க ட்ரெஷர் ஹண்டிங்கை பேஸ் பண்ண ஒரு படம்னு தமிழில பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ படத்தோட பிளாட் வேணாம், டைரக்டா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்து பார்க்குறதுக்குள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல 2 முயலை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க ஊர்ல சாகச பயணத்தோட சேர்த்து சிறந்த புதையல் வேட்டைக்காரங்கன்னு சொல்லணும்னா அது இவங்க 2 பேர் தான். அப்படி இருக்க இதுவரை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஹாம்ஸ்டர் ஆஃப் டார்க்னஸ்னு சொல்லப்படுற ஒரு வினோதமான புதையலை தேடி தான் 2 பேர் வந்திருக்காங்க. பட் அவங்களோட பேட் லக், எதிர்பார்ப்போட தேடி வந்த அந்த பொருள் அங்க இல்ல. கடைசியில ஏமாற்றத்தோட வந்த வழியே வீடு திரும்ப அப்பதான் அங்க ஒரு உடைஞ்ச கப்பல்ல விசித்திரமான ஒரு முயல் குட்டியை பாக்குறாங்க. பாக்குறதுக்கே அதோட தோற்றம் முழுசா முயல் மாதிரி இல்லாம கால் மட்டும் கோழியோடது மாதிரி இருக்கு. உருவமைப்பே ஒரு மாதிரி இருக்கேன்னு அந்த தம்பி முயலுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அவனோட அண்ணனுக்கு அந்த குட்டி முயலை பார்த்த செகண்ட்லயே ஒரு ஆழ்ந்த ஈர்ப்பு. சோ அதை வீட்டுக்கு கொண்டு போய் தன்னோட பையனை வளர்க்கறதா முடிவு பண்ணிட்டான். இதுல அவனோட தம்பிக்கு சுத்தமா விருப்பம் இல்லைனாலுமே கட் பண்ணா பல மாசத்தோட சாகச பயணத்துக்கு பின்னாடி அந்த குட்டி முயலோட தான் வீடு வந்து சேர்றாங்க. இருங்க இருங்க இருங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த குட்டி முயல் நம்ம ஹீரோ தானு. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, நாட்கள் போக போக குட்டியா இருந்த நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். அவனோட வாழ்நாள் ஆசையே தன்னோட அப்பா மாதிரி ஒரு சிறந்த ட்ரெஷர் ஹண்டராகவும் அட்வென்ச்சராகவும் ஆகணும்ன்றது மட்டும்தான். அதுக்காகவே ஒவ்வொரு நைட்டுமே கதை சொல்லி அவர் இவனை தூங்க வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் +2 பையன் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளுமே ட்ரெஷர் ஹண்டிங்கை பத்தியும் அட்வென்ச்சரை பத்தியும் ஒரு புக்கை விடாம எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டான். அவனோட ஹெல்ப்புக்காக எப்பவுமே அவன் கூட ஒரு ஆமா இருக்கும். கைடன்ஸுக்காக மட்டும் இல்லாம as a friend ஆகும். இதுக்காக நான் சொல்றேன், ஆக்சுவலா நம்ம ஹீரோ சாதாரண ஒரு முயலால தத்தெடுத்து வளர்ந்தோம் கிடையாது. அங்குள்ள முயல்கள் ராஜ்யத்தோட நாட்டுக்கே அவர் தான் அரசரா இருக்காரு. அதனாலதான் நம்ம ஆளுக்கு அப்படி ஒரு தடபுடலான வரவேற்பும் பாதுகாப்பும். இருந்தாலும் ஆடம்பரம் நிறைஞ்ச அவனோட வாழ்க்கையில அவனுக்குன்னு குறை சொல்றதுக்குன்னு ஒரே விஷயம்னா அது அவனோட அப்பா உருவாக்குன ராயல் அட்வென்ச்சர் சொசைட்டியில இவனால சேர முடியலன்றது மட்டும்தான். ஒவ்வொரு ட்ரெஷர் ஹண்டரும் தங்களோட சாகச பயணத்தை மேற்கொள்ளணும்னா வருஷத்துல ஒரு நாள் அவங்க சமூகத்துல வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் ஆனாதான் அதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். அதனாலேயே ஹீரோக்கு அந்த போட்டியில கலந்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அவனோட விசித்திரமான தோற்றத்தினாலேயே சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஒரு மாறி பாக்குறதும் கேலி கிண்டல் பண்றதும் இருக்கிறதுனாலயே போட்டியில கலந்துக்க முடியாம என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு ரூமுக்குள்ள வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனே ஒரு முடிவு பண்ணி இனி அவனோட தோற்றத்தை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த கூடாதுன்றதுக்காகவே நார்மலான முயல்களுக்கு இருக்கிற கால்கள் மாதிரியே ஒரு பூட்டை வாங்கி போட்டுக்கிட்டான். தென் அவனோட அப்பா கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்டாரு, பாக்குறவங்க மத்தியில வித்தியாசமா இருக்கிறது கஷ்டம் தான், ஆனா அதுதான் உன்னோட ஸ்பெஷாலிட்டியே. அப்புறம் எதுக்காக உன்னோட அடையாளத்தை நீயே மறைச்சுக்கிறன்னும் போது நான் எதுக்கு வித்தியாசமா இருக்கணும், மத்தவங்கள மாதிரி நார்மலா இருந்தாலே போதும்னு சொல்ல அவர் அவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ணியுமே கொஞ்சம் கூட கேட்டபாடு இல்ல, கோச்சிட்டு கிளம்பிட்டான். நீங்களும் என்ன புரிஞ்சுக்கலையாப்பான்னு. தென் கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி நம்ம ஆளு முன்ன இருந்ததை காட்டிலும் ரொம்ப பெரியவனாவே வளர்ந்துட்டான். அண்ட் அவன் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட மாதிரியே எந்த ஒரு போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டானோ அதுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அப்புறம் இனிஷியலா அவங்க வச்ச எல்லா டெஸ்டோட லெவல்லையுமே நல்லா தான் கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வச்ச ஒவ்வொரு சோதனைகளும் ரொம்பவே டஃபா இருந்ததுனால கிட்டத்தட்ட டார்கெட்டை ரீச் பண்ணி வின் பண்ணக்கூடிய செகண்ட்ல கடைசியில தோத்து போயிட்டான். இதனால அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அட்வென்ச்சரரா ஆக முடியலன்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டான். அப்புறம் திடீர்னு அவனோட மூளைக்குள்ள வந்து ஒரு யோசனை, சொசைட்டியில மெம்பர் ஆனா தான் ஒரு சிறந்த அட்வென்ச்சரரா ஆக முடியுமா என்னன்னு. பல வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அப்பாவும் சித்தப்பாவும் ஆசைப்பட்டு அடைய முடியாம போன ஹாம்ஸ்டர் ஆஃப் டார்க்னஸ்னு சொல்லப்படுற அந்த புதையலை மறுபடியும் இவன் தேடி போய் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரதா முடிவெடுக்கிறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் புதையலை பத்தின படிக்காத புத்தகங்களே கிடையாது. சோ தன்னோட திறமைகளையும் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கட்டுமேனு அவனோட ஹாம ஃப்ரெண்டை கையோட கூட்டிட்டு லைப்ரரிக்கு வந்தவன் அந்த புதையல் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு புக்கா படிச்சு பாக்குறான், எதுல க்ளூ கிடைக்கும்னு. அப்பதான் பல லெஜெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸால எழுதப்பட்ட ஒரு புக்ல அந்த இடத்தை தேடி போறதுக்கான க்ளூ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா குறிப்பா அந்த ஒரு புக்கை 3 மாசத்துக்கு முன்னாடியே இவனோட சித்தப்பா தான் வாங்கிட்டு போயிருந்திருக்காரு. ஆனா இன்னும் திரும்ப கொடுக்கல. சரி அந்த ஆள் எங்க இருக்காருன்னு தேடி பிடிச்சு வந்து பார்த்தா ஜெயில பிடிச்சி அடைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே அவனோட சித்தப்பா இங்கதான் இருக்காருன்றதே அவனுக்கு இப்பதான் தெரியுது. ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் தம்பி 2 பேர்ல யார் அரசனாக்கலான்னு முடிவு பண்ற ஒரு பிரச்சனை வந்தது. அப்பதான் தம்பியோட சுயநலத்தை புரிஞ்சுக்கிட்ட அவனோட அப்பா, அதாவது ஹீரோவோட தாத்தா, அந்த அன்னைக்கு பெரியவனை தான் அந்த நாட்டுக்கே அரசனாக்கி இருந்திருக்காரு. இதை ஏத்துக்க முடியாத தம்பி பல தப்புகளை பண்ண ஆரம்பிச்சான். அதனால புடிச்சு ஜெயில போட்டாங்க. சோ அன்னைக்கு ஆரம்பிச்ச வெஞ்சன்ஸ் இன்னை வரைக்கும் அவனோட சித்தப்பா கிட்ட அப்படியே தான் இருக்கு. அதனாலேயே ஹீரோக்கு அந்த ஆள்கிட்ட எப்படா போய் அந்த புக்கை வாங்குறதுன்னு ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஒரு புக்கை வாங்குறதுக்காக தான் மனசை திடப்படுத்திக்கிட்டு பார்க்க வரான். சும்மா சொல்லக்கூடாது,
இவன் வெளியில இருந்து கத்துக்கிட்ட விஷயத்தை விட பல மடங்கு அவனோட சித்தப்பன் ஜெயிலுக்குள்ள இருந்தே அந்த புதையலை பத்தின அத்தனை ரகசியங்களையும் அக்கா பிரிச்சு வச்சிருந்திருக்கான். ஆனா நம்ம ஆளோட கெட்ட நேரம் அவன்கிட்ட இருந்து எதையுமே வாங்க முடியல. பை தி வே அவனுக்கு அது நல்ல நேரமா இருந்ததுனால கிடைச்ச அந்த சின்ன கேப்ல ஹீரோவுக்கே தெரியாம அவனோட தலையில இருந்த ஒரு இறக புடுங்கி எடுத்து வந்திருக்கான். தென் அது மூலமா பல வருஷமா தப்பிக்கவே முடியாத பாதுகாப்பான அந்த சிறையில இருந்து ரொம்பவே ஈஸியா அந்த ஒரு இறக வச்சு தப்பிச்சது இல்லாம அவனுக்கு கூட்டாளிகளா ஜெயில இருந்த மத்த கைதிகளையுமே தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த ஹீரோவோட அப்பா இவன் போய் அவனை பார்த்ததுனால தானே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே அங்க அமைஞ்சதுன்னு கோவத்துல 2 வார்த்தை திட்டி முடிச்சுட்டு அடுத்து தன்னோட தம்பி என்ன சதி வேலை பண்ண காத்துட்டு இருக்கானோன்னு அங்க கிடைச்ச தடைங்களை வச்சு ஆராய்ஞ்சப்பதான் அவன் எங்க போயிருப்பான்ற இடத்துக்கான மேப் ஒண்ணு கிடைக்க அதை பின்தொடர்ந்து போலான்ற முடிவுக்கு வராரு. ஆனா ஹீரோ பார்த்த செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டான் இவங்க இப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே விட்டுட்டு போன ஒரு ஃபேக்கான மேப் தான் அதுன்னு. அப்புறம் இவன் என்னதான் எடுத்து சொல்லியுமே அவர் அதை கொஞ்சம் கூட நம்புறதுக்கு தயாராவே இல்ல. தென் அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்டியே ஆகணும்னு கடைசியா அவனோட சித்தப்பன் ஜெயில இருந்தப்போ என்னென்ன புத்தகங்களை படிச்சானோ ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்க்கும்போது தான் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. எந்த புக்ல போட்டிருக்க க்ளூவை தேடி வந்தானோ ஏற்கனவே அதை செவுத்துல வரைஞ்சு யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்திருக்கான். ஆனா குறிப்பா எந்த ஒரு இடத்துல அந்த புதையல் எக்ஸாக்டா இருக்குன்னு தெரியல. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே கணிக்கவே முடியாத ஒரு ரிட்டுல அங்க இருந்த கர்டன்ஸ் மூலமா சூரிய வெளிச்சத்தை அந்த புக்ல பட வச்சதுனால ஒரு வழியா நினைச்ச மாதிரியே துல்லியமா கண்டுபிடிச்சிட்டான் எந்த ஒரு இடத்துல அந்த ஹாம்ஸ்டர் புதையல் எக்ஸாக்டா இருக்குன்னு. அடுத்து இப்ப பிரச்சனை என்னன்னா சித்தப்பா அந்த புதையலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்னு முன்கூட்டியே அவனை தடுக்கணும், இல்ல இவனாவது முன்னாடி போய் அதை எடுக்கணும். சோ காணத்தை கடத்தக்கூடாதுன்னு அப்பாவோட உதவி இல்லாதனால தன்னோட ஆம ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஆரவாரத்தோட கடல்ல கப்பல்ல கிளம்பிட்டான். ஒரு பக்கம் இவங்க பின்தொடர்ந்து வராங்கன்ற விஷயத்த பார்த்த ஒரு பறவை அந்த செய்தியை நேரா கொண்டு வந்து சித்தப்பனோட காதுல ஊதிருச்சு. அண்ணங்கார அடிமுட்டால்னு தெரிஞ்சுதான் அங்க ஒரு மேப்பை விட்டுட்டு வந்தேன், ஆனா அவனோட பையன் அதிபுத்திசாலியா இருக்கானே சித்தப்பனுக்கு ஒரு செகண்ட் செல்ற வாங்கிருச்சு. அவனை எப்படியாவது தடுத்தாகணுமேனு அடுத்து ஒரு பிளான ரெடி பண்றதுக்காக அவனோட பழைய நெருங்கின கிங்காங் ஃப்ரெண்ட் ஒருத்தனை சந்திச்சு காதுமா வச்சு கதையை முடிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. தென் அதுக்கு தகுந்த மாதிரியே போற வழியில ஒரு ஊருக்குள்ள வந்து சேர்றாங்க. அங்க ஒரு எலி இவங்களுக்கு உதவி பண்றதா சொல்லி ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் வசமா அந்த கிங்காங் கிட்ட மாட்டி விட்டுருச்சு. ஒரு எலியை நம்பி எக்குத்தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டபடா அமக்குஞ்சான ஆளுக்கு ஒரு பக்கம் முழிக்க அப்பதான் அங்க வந்த ஒரு ஸ்கங்க் இவங்களை காப்பாத்துறதுக்காக இடையில பூந்து அந்த கிங்காங்க காது மேலே 4 விட்டு கபடி அடி கண்டமாக்கிருச்சு. இருங்க அந்த அனிமலுக்கு இன்னொரு தனித்துவமான திறமையுமே இருக்கு. எங்கேயாச்சும் கூட்டத்துல ஒருத்தங்களா மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி இல்லாத சமயத்துல அதோட வாயுனால ஒரு பாம் போட்டுச்சுன்னா சுத்தி ஒரு பயம் இருக்க முடியாது, அம்புட்டு பேரும் காலிதான். அவங்க ஊர்ல இதுக்கும் மத்த விலங்குகளுக்கும் சுத்தமா ஆகாது. அதனாலேயே புதுமுகமா நம்ம ஹீரோவை பார்த்ததும் உதவி பண்ணணும்னு தானாவே ஒரு உள்ளுணர்வு. சோ வாலண்டியராவே அவங்க போக வேண்டிய இடத்துக்கு இதுவுமே கூட சேர்ந்து பயணம் பண்ணுது. ஏன்னா போற வழியெல்லாம் பாலைவனன்றதுனால எந்தெந்த இடத்துல ஆபத்து நிறைஞ்சிருக்குன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இக்கட்டான சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம ஹீரோவை காட்டிலுமே அதுக்கு எக்கச்சக்கமாவே இருக்கும் போல. இவங்க எங்கெங்க வராங்கன்னு அந்த பறவை நேரத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சித்தப்பங்கிட்ட போட்டு கொடுத்துருது. அதுக்கு தகுந்த மாதிரியே அவனுமே அதை தடுக்கிறதுக்காகவும் அவங்க ஃபாலோ பண்ற ப்ராசஸை ஸ்லோ பண்றதுக்காகவும் போற வழியில ஒரு பெரிய புதைக்குழியை கிராஸ் பண்ண இருந்த பாலத்தை உடைச்சுட்டு போயிட்டானுங்க. அடுத்து இவங்க இப்ப அதை கிராஸ் பண்ணி போகணும்னா மெதுவா அந்த புதைக்குழி மணல் மேலேயே நடந்து அக்கறையை ரீச் பண்ண முடியும். ஸ்கங்கும் ஆமையும் எதிர்பார்த்ததை விட சேஃபாவே ஆப்போசிட் சைட்ல ரீச் பண்ணிட்டாங்க. பட் ஒன்ஸ் நம்ம ஹீரோவோட டர்ன் வந்ததும் ஒரு கட்டத்துல தவறுதல அவனோட கால் 2 புதைக்குழியில நல்லா மாட்டிக்கிச்சு. அதுக்குள்ள இருந்து அவனை காப்பாத்தி வெளியெடுக்கிறதுக்காக 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு இதுல என்ன பிரச்சனைனா புதைக்குழியில 2 காலும் நல்லா மாட்டிக்கிட்டதுனால ஷூவோட தப்பிக்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. எங்க வெறுங்காலோட வெளியே வந்தா அவனோட கோழி கால ஸ்கங்க் பார்த்தா எங்க தப்பா நினைச்சிருவானோன்னு ஒரு வருத்தம். ஆனா அவனை காப்பாத்துறதுக்காக கடைசியில நடந்தது என்னமோ அதுதான். அதுக்குன்னு அவனோட கோழி காலை பார்த்து ஸ்கங்க் கிண்டல் எல்லாம் பண்ணல. என்ன 2 காது கொஞ்சம் கபாலம் வரைக்கும் நீண்டு இருக்குன்னு லைட்டா கலாச்சிட்டு எனக்கு இருக்கிற மாதிரி உனக்குமே அது ஒரு தனித்திறமையா தான் இருக்கும்னு என்கரேஜ் தான் பண்றான். ஆனா பாருங்க திடீர்னு அவங்க போயிட்டு இருந்த மூங்கில் காட்டுல அங்க டிராப் இருக்குன்னு தெரியாம 3 பேரும் வசமா மாட்டி தலையில தொங்கிட்டாங்க. அப்படி என்னடா ஏதாவது பயங்கரமான காட்டுவாசி கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில அது ஒரு பன்னி கூட்டம். புடிச்சு கொண்டு வந்து அதுங்களோட தலைமை முன்னாடி நிறுத்தி கண்ணு கெட்டின தூரத்துல ஒரு எரிமலையை காட்டி அதுங்களோட குலதெய்வத்துக்கு பலி கொடுக்கறதா முடிவு பண்ணிருச்சுங்க. இவங்க 3 பேரையும் நைட் ஒரு இடத்துல பத்திரமா தனித்தனியா அடைச்சு வச்சு விடிஞ்சா அந்த எரிமலைக்குள்ள போட்டு கடவுளுக்கு காணிக்க செலுத்துறதுதான் அவங்களோட பாரம்பரியமான சம்பிரதாயமா. சோ இப்போதைக்கு மாட்டிக்கிட்ட 3 பேர்ல
பேர்ல தப்பிக்க வைக்கிற 2 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணாதான் இடத்த காலி பண்ண முடியும், இல்லனா விடிஞ்சதும் எரிஞ்சு சாக வேண்டியதுதானு. எனிவேஸ் இந்த முறை நான் உதவி பண்ண போறதில்லன்னு ஸ்கங்க் ஓப்பனா சொல்லிடுச்சு. அப்புறம் ஹீரோ தான் தனக்குள்ள இருக்கிற திறமைய வெளிப்படுத்துறதுக்கான சமயம் வர அவன் மண்டைக்குள்ள இருக்கிற மூளையை யூஸ் பண்ணி கொண்டையில இருந்த இறக வச்சு கூடியிருந்த பன்னி கூட்டத்தை கொத்த களைச்சு விட்டு தப்பிச்சுட்டாங்க. ஆனா கடைசியில போறதுக்கு முன்னாடி அவன் போட்டிருந்த ஒரு கேப்புக்கு ஆசைப்பட்டு தூங்கிட்டு இருந்த மொத்த பண்ணியும் சிக்னல் கொடுத்து தூண்டி விட்டான். ஏன்டா உன்னை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டது ஒரு குத்தமாடான்னு. கூட இருக்க ஸ்கங்குக்கு ஆமைக்கும் தப்பிச்சு ஓர நேரத்துல தரையில் உள்ள மண்ணள்ளி தலையில போட்டுக்கலாமான்னு மண்டைக்குள்ள ஒரே மைண்ட் வாய்ஸ், இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்னு. அப்புறம் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு அதுங்களை ஓவர்டேக் பண்ணி நடுவுல இருந்த ஒரு பெரிய குழியை தாண்டி அந்த பக்கம் போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா தப்பிக்க வைக்கிறது நம்ம ஹீரோ இல்லையா. ரிட்டர்ன் வந்ததும் வெயிட் தாங்க முடியாம மரத்தோட கிளை உடைஞ்சு 3 பேரும் மல்லாக்க வந்து விழுந்ததுதான் மிச்சம். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா அடியில தண்ணி இருந்ததுனால யாருக்கு எந்த அடியும் படாம தப்பிச்சிட்டாங்க. அப்பதான் கோயின்சிடன்ஸா அவங்களுக்கு லக்கியஸ்டா ஒரு சான்ஸ் கிடைக்குது. மேப்ல போட்டிருக்க எந்த ஒரு இடத்துக்காக வந்து சேரணும்னு நினைச்சாங்களோ கிட்டத்தட்ட அதுக்கும் இவங்களுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அண்ட் எப்பயும் போல அதே பறவை இவங்களை பார்த்த உடனே, பாஸ் இந்த முறை கண்ணு கெட்டின தூரத்துல தான் இருக்காங்க, சோ எதையாவது பண்ணி தடுக்க பாருங்க, இல்லனா நமக்கு முன்னாடி முந்திக்குவாங்கன்னு சித்தப்ப தூண்டி விட்டு கொண்டு வந்து டைனமைட்டை வச்சு அங்குள்ள பெரிய பனிமலையை வெடிச்சு சரிய வச்சு ஹீரோவோட டீம் முடிச்சிடலான்றதான் பிளானு. பாவம் சித்தப்பனோட கன்வே மெசேஜ்ல கொஞ்சம் குளறுபடியானதுல கடைசியில இடமாத்தி வெடிச்சதுல பிளான் போட்டவங்களே பலிகடாயிட்டாங்க. அப்புறம் சித்தப்பனும் அவன் கூட்டாளிகளும் பனியோட பனியா புதைஞ்சிட்டாங்க. எனிவேஸ் இனி கடவுளே நினைச்சாலும் அவங்களை காப்பாத்த வழி இல்லைன்னு கடைசியா 3 பேரும் ஒரு முறை கருணை பார்வை பார்த்துட்டு வந்த வேலையை பார்க்கலான்னு மேப்ல போட்டிருந்த அந்த பனி சூழ்ந்த குகைக்குள்ள நடந்து போறாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இனிஷியலாவே அங்க இருந்த ஒரு பெரிய ட்ராப்ல வசமா மாட்டிட்டாங்க. 2 பக்கமும் பயங்கர ஷார்ப்பான எட்ஜஸோட டோர் கம்ப்ரஸ் ஆகிற மாதிரியான ஒரு ட்ராப் தான் அது. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஸ்கங்குக்குமே தெரியல. அந்த சமயத்துல தான் ஹீரோ தான் புத்தகங்களை கரைச்சு குடிச்சவனாச்சே. சோ அவன் சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு புதையலுக்காக படிச்ச விஷயத்தை ஞாபகப்படுத்தி கரெக்டா டைமிங்ல அந்த ரெட்டில கண்டுபிடிச்சு வச்சதுனால எட்ஜில தப்பிச்சிட்டாங்க, ஜஸ்ட் மிஸ். அண்ட் அது முடிஞ்சு ஒரு டனல் வழியா ஹாம்ஸ்டர் சிலை கிட்ட வந்து சேர்றாங்க. அந்த ஒரு சிலை தலையை சொரிஞ்சுக்கிட்டே வைத்து தடவர மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டினதும் சேம் ஹீரோவும் அது என்ன பண்ணுதோ அதையே ஃபாலோ பண்ணி அந்த க்ளூவுமே கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் தென் ஃபைனலா அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஹாம்ஸ்டர் ஆஃப் டார்க்னஸை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே. ஒன்ஸ் அவன் அந்த ஹாம்ஸ்டர் ஆஃப் டார்க்னஸ்னு சொல்லப்படுற மந்திர கோலை கையில எடுத்ததுமே பனி மூழ்கி செத்து போனதை நினைச்ச சித்தப்பன் சர்ப்ரைஸாக்கா இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து நிக்கிறான். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சிந்திக்கிறது கூட அவங்களுக்கு நேரம் இல்ல. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை பனை கைதியா புடிச்சு வச்சு மிரட்டுறான் அவன் கிட்ட இருக்கிற அந்த கோலை இவன் வாங்கிக்கிறதுக்காக. ஏன்னா ஒரு முறை அந்த மந்திர கோல் இவனோட கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு அவனோட அண்ணனை பழிதீர்த்துக்கவும் முடியும், அந்த நாட்டுக்கே அவன் அரசனாகவும் முடியும். சோ அந்த மந்திர கோலை யூஸ் பண்றதுக்காக அது கிட்ட தன்னை சம்மன் பண்ணி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். அண்ட் தென் ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பனிப்பாறைக்கு நடுவுல தப்பிச்சு வரவே முடியாத மாதிரி ட்ராப் ஒன்ல சிக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்பதான் நம்ம ஆளுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு விஷயத்த அவன் குறையான்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தானோ கடைசியில அதுதான் அவனுக்கு அட்வான்டேஜா அமைஞ்சு அவனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருந்தது. அப்புறம் ஒரு வழியா சேஃபா அங்க இருந்து எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. ஆனா இப்ப இவங்க இருக்கிற இடத்துல இருந்து சித்தப்பனை தடுக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாத காரியம். ஏன்னா அவன் அந்த பக்கம் நாட்டுக்கே போய் சேர்ந்திருப்பான். சோ முடிஞ்ச அளவுக்கு அவன் கணிக்க முடியாத வேகத்துல அந்த இடத்துல ரீச் ஆகி ஆகணும். அப்பதான் நம்மால் எப்படி ஒரு கட்டத்துல தான் தன்னோட பவரை ரியலைஸ் பண்ணானோ அதே மாதிரி தன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு அவனோட ஆமை ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலா அவன் ஒரு ஆமையே கிடையாது, பிறவிலேயே அவன் வித்தியாசமான ஒரு ஆமை உருவத்தை சேர்ந்தவனு. ஃபைனலா அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் தன்னை ரிவீல் பண்றான். தென் அவனோட ஓட்டோட உதவி மூலமா தான் வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒட்டுமொத்த வெஞ்சத்தோட ஊருக்குள்ள வந்த சித்தப்பன் அவன் கிட்ட இருந்த மந்திரக்கோளை பயன்படுத்தி தீய சக்திகளை வெளியே வர வைக்கிறான். அதோட விளைவா அந்த மந்திரக்கோள்ல இருந்து லட்சக்கணக்கான ஹாம்ஸ்டர்ஸுங்க ஊருக்குள்ள புகுந்து எல்லாரையும் தடுத்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் ஹீரோவோட அப்பாவை தனியா கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கப்போ சித்தப்பன் கிட்ட இருந்த அந்த மந்திரக்கோளை ஒரு வழியா ஹீரோ வாங்கிட்டான். இருந்தாலும் அவன் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது அது சரியா ஆக்டிவேட் ஆகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யார் அதை சம்மன் பண்றாங்களோ அவங்களோட பேச்சை மட்டும் தான் அந்த ஹாம்ஸ்டர் கூட்டம் கேட்கும். ஸோ ஃபைனலா அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த மந்திரக்கோளை அழிச்சாலே தவிர நாட்டை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்துல எந்த ஒரு அட்வென்ச்சர் சொசைட்டியில சேரணுன்றதுக்காக பல டெஸ்ட்ல பாஸ் ஆக முடியாம ஃபெயில் ஆகி வெளியே வந்தானோ கடைசியில அதே சோதனையை அசால்ட்டா செஞ்சு முடிச்சு அங்க இருந்த ஒரு பெரிய குழியில மந்திரக்கோளை போட்டு மொத்தமா அழிச்சிட்டான். அண்ட் தடுக்க பார்த்த சித்தப்பனையும் என்னதான் தீய குணம்
இருந்தாலும் அவனை காப்பாத்துறது தான் கடைசியா முயற்சி பண்ணான். ஆனா அவனோட விதி, நீ காப்பாத்தி நான் உயிரோட இருக்கணுமாடான்னு அவனே செத்து போயிட்டான். பட் ஹீரோ எப்படி அதுல இருந்து தப்பிச்சானா, அவனோட பெரிய காதுகளே அவனுக்கு பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அந்த குழியில இருந்து ஈஸியா தப்பிச்சு வெளியே வந்துட்டான். அண்ட் ஃபைனலா அந்த மந்திரக்குள்ள அழிஞ்சதுனால அதோட விளைவா வந்த ஊருக்குள்ள இருந்த எல்லா ஹாம்ஸ்டர்ஸுமே மறைஞ்சு போச்சு. அண்ட் அவங்களோட நாடும் காப்பாற்றப்பட்டுருச்சு. அண்ட் ஃபைனலா அவன் எதிர்பார்த்த மாதிரி அவன் ஒரு சிறந்த அட்வென்ச்சரர் அண்ட் ட்ரெஷர் ஹண்டர்னு அவனோட அப்பாவுக்கு நிரூபிச்சதுனால அவன் ஆசைப்பட்ட மாதிரி அட்வென்ச்சர் சொசைட்டில அவனை ஆட் பண்ணிட்டாங்க. இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சேனல். See you guys.